vacation makeup look, self bridal makeup look, wedding guest makeup look, festival appropriate makeup look, nighttime party look, daytime casual look, office makeup look, college look, simple makeup look, girl next door makeup look, traditional makeup look. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக நீங்கள் ஒரே ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க அது எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னோட ஸ்கின் அழகாக மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கு. நான் இப்போ ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமர் உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய யூஸ்வல் பேஸ் ப்ரெப் வேலையில் வந்துட்டு ப்ரைமர் அண்ட் கலர் கரெக்ஷன் கன்சீலிங் வேலை இருக்கும். அதையும் நான் அப்படியே குயிக்காக பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கன்சீலர் வச்சு என்னுடைய வாய் சுற்றி இருக்க பிக்மெண்ட் ஏரியா, அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ், டேன் ஏரியாலாம் போட்டு கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கன்சீலர் வச்சு அந்த ஆரஞ்சை மறைச்சிக்கிறேன். நான் பண்ணுற இந்த ஒரு பேஸ் ப்ரெப் வேலை வந்துட்டு எந்த ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு லுக்காக இருக்கட்டும், நான் வந்து ஸ்டேப்லாம் பண்ணுறோன்னு. அடுத்து ஃபவுண்டேஷன் போய்ப்போம். ஃபவுண்டேஷனுக்கு நான் MamaEarthோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு லைட் வெயிட்டான ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக உட்கார்ற ஒரு ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுற ஷேட் டாஃபி க்ளோ. இதில் வைட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. வைட்டமின் சி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண போது அண்ட் மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சுவலாக என்னுடைய ஸ்கின்ல உட்கார விதம் ரொம்ப பிடிக்கும். இதில் மொத்தம் இப்போ 9 ஷேட்ஸ் வருது. எல்லாமே இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி. பட் கண்டிப்பாக இன்னுமே வந்துட்டு டீப்பர் டார்க்கர் ஸ்கின்னுக்கு வந்துட்டு இவங்க ஷேட்ஸ் இவங்களோட ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா இவங்களதில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டார்க் ஷேட் நம்பர் 7 டாஃபி க்ளோ அப்படின்றது வந்துட்டு NC45 ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வந்துட்டு டீப்பர் கலர்கள் இன்னுமே தேவைப்படுது. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சீரம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது. ஸ்கின் டோனோட அழகாக மர்ஜ் ஆகிட போகுது. இது உங்களுக்கு 2 மடங்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்க போகுது. அண்ட் அது உங்களுக்கு 12 மணி நேரம் ஸ்டே ஆகவும் போகுது. இது மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் சேஃப் டு யூஸ். நீங்க டெய்லி நாக்கணும். ஸ்பெசிஃபிக்கா இது என்ன மாதிரியான ஒகேஷனுக்கும் வந்துட்டு அழகா உட்கார போகுது. அதனால தான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் நான் எடுத்தேன். ஆப்வியஸ்லி அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர்ல உங்களுக்கு வந்து அந்த க்ளோல ரொம்பவே ஆப்வியஸா தெரியுது. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ணிக்க பிடிக்கும். ஒரு க்ளோ பேஸ்டு ஃபவுண்டேஷன் போடுறேன்னா ஒரு மேட்டிஃபைங் பவுடர் போடுறது, அது வந்து அட் த எண்ட் என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு அழகா மெல்ட் ஆகி மர்ஜ் ஆகி உட்காரும். கண்டிப்பா இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் MamaEarth நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிளினிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டோனுக்கும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கவும். ஸோ நீங்க உங்களுடைய ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட், MamaEarthோட ஆப், Amazon, Nikon, Flipkartல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் MamaEarthோட ஆப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்றாங்க. 2025 1 மில்லியன் மரம் நடணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ MamaEarthோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர்கள்லையும் கிடைக்குது. லைக் மளிகை கடை, ஃபேன்சி கடைகள், அப்புறம் இந்த மாதிரியான பியூட்டி சப்ளையிங் ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். பட் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா இந்த கோட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் உடனே போய் ஏதாவது ஒன்று வாங்கணும், உங்களுடைய லிப் பாம்ஸோ சரி இல்லை ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓடி போய் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஈவன் கவரேஜ் கொடுத்து க்ளோயி ஸ்கின் கொடுத்து எல்லா அக்கேஷனுக்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்க மாதிரி, டெய்லியும் போடுறதுக்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்க மாதிரி, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ண மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா MamaEarthோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், ஸ்பெசிஃபிக்காக அந்த MamaEarthோட ஃபவுண்டேஷன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் MamaEarthோட ரேஞ்ச் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது நான் என்னுடைய ஃபேஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணி கன்சீல் பண்ணிக்க போறேன். அதுக்கு MamaEarthோட க்ளோ ஹைட்ரேட்டிங் கன்சீலரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கண்ணு கீழே, மூக்கு அண்ட் நெத்தியில போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா இவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடிய காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடிய க்ளோ மேட்டிஃபையிங் லூஸ் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு லூஸ் பவுடர். செம்ம ஃபைன்லி மில்ட். உங்களுடைய மேக்கப்பை வந்து அப்படியே பிளரி ஆக்கும், மேட்டாக உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கும். என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொடுக்கும். ஸோ இதை அழகாக செட் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு காம்பேக்ட் நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டு செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நைட் டைமில் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ்பேக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக பண்ண போகிறோம். இப்போ இது பவுடர் வந்துட்டு நம்ம முகத்தில் செட் ஆகிற டைமில் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். லைக் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப டிஃபைன்டாக கிறிஸ்பாக பண்ண போகிறது கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நான் வந்துட்டு எல்லா மாதிரியான அவுட்ஃபிட், எல்லா மாதிரியான அக்கேஷன், எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால 100% டிஃபைன்ட் ஐப்ரோஸ் போல் கொஞ்சம் நேச்சுரலாகவே வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு ரொம்ப லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி மெரூன் வைனிஷ் ஷேட் மாதிரி. லிப் கலர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெரூன் வைன் கலர் போகலாம். அது நியூட்ரலாக எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து செட் ஆகும்.
ஆர் யூ கேன் கோ ஃபார் அ ப்ரௌன் நியூட் கலர். இந்த மாதிரி இது வந்து எஸ்ப்ரெஸோ ப்ரௌன். இது ரெண்டுமே என்னுடைய ஃபேவரட்டான கலர்ஸ். நான் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய லிப்ஸ்க்கு இந்த எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் தான் வந்து போட போகிறேன். ஆனால் என்னுடைய லிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கிரேப் ஒயின் கிரேப் ஒயின் போட்டுக்க போகிறேன். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் இப்படி போட்டு கையை வச்சு நான் குயிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் சூப்பர் பிக்மெண்டட், நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இவங்களதுலேயே லிப் சீக் அண்ட் ஐ டிண்ட் இருக்குது, அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இது ஒரு மாதிரி நேச்சுரல் ஆயிலோட கலந்து கொஞ்சம் நேரத்தில் செம்ம ஒரு நேச்சுரலான ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். அது நேச்சுரலாகவே நம்மளுடைய கண்ணு வந்து அந்த கலரில், கண்ணு மேலே இருக்க ஐலிட் வந்துட்டு என்ன வளர்றேன் ஐலிட் வந்து அந்த கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நான் காஜல் எடுத்துக்கிறேன். காஜல் இஸ் த மஸ்ட் ஹேவ் லுக்கு. ஓகே, ஸோ இந்தியன் லுக்ஸ்னு வரும்போது, ஆனால் நாம் இன்னைக்கு வெஸ்டர்ன் லுக்ஸும் வந்து டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ரொம்ப சாஃப்டாக நான் வந்து காஜல் வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி லேஷ் லைனில் அந்த முடியில் படணும், வாட்டர் லைனில் கொஞ்சமாக படணும், அவ்வளோதான். அப்பர் லேஷ் லைனில் கொஞ்சமாக இப்படி போட்டு கையை வச்சு இப்படி தேய்ச்சி பிளெண்ட் பண்ணுறேன். இது ஒரு மாதிரியான சாஃப்ட் ஸ்மஜ்ட் ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கொடுக்கும். அண்ட் நம்ம போட்டிருக்க அந்த கலரோட பியூட்டிஃபுல்லாக அப்படி பிளெண்ட் ஆன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இது நான் இந்த கண்ணிலையும் பண்ணிக்கிறேன். ஐ நீட் மஸ்காரா. மஸ்காரா இல்லாமல் முடியவே முடியாது. ஸோ நிறையா மஸ்காரா என்னுடைய அப்பர் லேஷஸில், லோவர் லேஷஸில் நான் கொஞ்சமாக வச்சுக்க போகிறேன். அது டிபெண்ட்ஸ், நம்ம லுக்கு முடிச்சுட்டு கூட பார்த்துக்கலாம். பட் நோ, லோவர் லேஷஸில் கம்மியாகவே வச்சுப்போம். கொஞ்சமாக ப்ரான்சர், இது வெரி வெரி மஸ்ட்டு. என்னால் ப்ரான்சர் அண்ட் கலர் கரெக்ஷன் இல்லாமல் மேக்கப் பண்ண முடியாது. லைக் டெய்லி மேக்கப் சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு காம்பேக்டும் ஒரு ப்ரான்சரும் இருந்துட்டா ஐல் பி குட். ஏன்னா ப்ரான்சரில் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வார்ம் டோன் இருக்குமா, ஸோ அந்த வார்ம் டோன் வந்து என் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை வந்துட்டு கேமஃப்ளாஜ் பண்ணும், கிரே ஆக்காமல் பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் பண்ணவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அந்த வார்ம்னஸ் வந்து என்னுடைய ஸ்கின் மாதிரியே எனக்கு வந்து எஃபெக்ட் எடுத்துகிட்டு வர கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன். அண்ட் என்னோட கழுத்தை முகத்தோட இந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணிப்பேன். ப்ளஷ்க்கு ஏதோ ஒரு கலர், பட் டெஃபினட்டாக அந்த ப்ரான்சரோட அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி தான் நான் வந்து போட போகிறேன். எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக வேணாம், ஜஸ்ட் ஏதோ ஒரு கலர் இருக்கணும் அப்படின்றது மட்டும் தெரியணும், அதுக்காக. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது எல்லா கலர்ஸுமே வந்துட்டு, அதாவது எல்லா அவுட்ஃபிட் கலர்ஸ்க்குமே வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்கிரும் உங்களுடைய ப்ளஷ் கலர். அவ்வளோதான், ரொம்ப மினிமலாக நான் ஒரு பிங்க் டோன் கலர் தான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ லிப்ஸ்க்கு போயிடலாம். இருக்க லிப் ஆயிலில் எடுத்துடுறேன். இப்போ ரேஞ்ச்லேயே ஒரு காஜல் இருக்குது, கலர் காஜல்ஸ்லாம் வரும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நான் இங்கே வந்து இவங்களது ப்ரௌன் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ப்ரௌன் காஜல் பென்சில்ஸ் ஆர் கோல் பென்சில்ஸ்லாம் வந்துட்டு லிப் லைனராக யூஸ் பண்ண பிடிக்கும். அதனால் இவங்களுடைய இந்த ப்ரௌன் கோலே வந்துட்டு நான் என்னோடய லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் லைன் மட்டும் பண்ணாமல் கொஞ்சமாக ஃபில்லும் பண்ணிக்கிறேன். என்னோடய லிப்ஸ் பிக்மெண்டடாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்றதுனால. இதுக்கு மேலே நான் எஸ்ப்ரெஸோ ப்ரௌன் போட்டுக்க போகிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர். இதை இந்த பவுட்ரி லுக்கை வந்து மெல்ட் டவுன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸிங் மிஸ்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸை. நான் ஃபஸ்ட்டு சொன்னால கொஞ்சோண்டு காம்பேக்ட் லாஸ்ட்டாக டாப் பண்ணுவேன்னு, அந்த பவுடர் மேலே கொஞ்சோண்டு டோன், அதாவது கொஞ்சம் கலர் இருக்கக்கூடிய டிண்டட் காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ப்ரெஸ் பவுடர், ப்ரெஸ் ஃபவுண்டேஷன் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால இது ரொம்ப ஒரு மாதிரி கிக்டப்பான லுக் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லுக். ஒரு கேஷுவலான லுக், ஒரு நார்மல் பிளாக் டீ, பிளெயின் சாலிட் டீ, ஒரு குட்டி ஸ்டட், ஃப்ரீ ஹேர். இது வந்து என்ன மாதிரியான ஒரு அக்கேஷனுக்கும் நீங்கள் போடலாம். ஒரு அவுட்டிங்காக இருந்தாலும் போடலாம், கேஷுவலாக வீட்லேயே உட்கார போகிறீங்கனாலும் போடலாம். ஒரு ஈவினிங் டைம் சாரீ லுக்குக்கு வந்துட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு ஜும்கி மாற்றிட்டு சாரீ மாற்றிட்டு ஒரே ஒரு ரெயின் ஸ்டோன் போட்டு வச்சிங்கன்னா முடிஞ்சுது. அதே நான் ட்ரெடிஷ்னல் சாரீக்கு போட போகிறீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்களுடைய ஜுவல்ஸ் மாற்றிக்கோங்க, ட்ரெடிஷ்னல் சாரீ போட்டுக்கோங்க, ஹேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக்னா ஒரு குட்டி நெத்திச்சுடி வச்சிங்கன்னா அவ்வளோதான். இது ஒரு ப்ராப்பரான வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். அடுத்தது ஒரு வெக்கேஷன் அப்ராப்ரியேட் மேக்கப் லுக். தலை மேலே கட்டிக்கோங்க, கேஷுவலான ஒரு ஷர்ட் போட்டுக்கோங்க, தட்ஸ் இட். நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக க்யூட்டாக இருக்கணும், காலேஜ்க்கு போகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த சல்வாருக்கு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் இதே லுக்கை. குட்டி ஸ்டட், உங்களுடைய ஃபேவரட் சல்வார், ஒரு குட்டி பிளாக் போட்டு யா குட் டு கோ. அதே மாதிரி ஒரு லேங்கா கூட இந்த லுக் வந்து செட் ஆக போகுது. ஜஸ்ட் ஜுவல்லரி வந்து மாற்றிக்கோங்க, குந்தன் ஜுவல்லரி செட் போட்டுக்கோங்க, லேங்கா போட்டுக்கோங்க, உங்கள் ஹேரை லேங்காக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு நைட் டைம் அப்ராப்ரியேட் பார்ட்டி மேக்கப் லுக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அகெயின் உங்கள் ஹேரை ஒரு ஸ்லீக் பேக் அப்டு மாதிரி போட்டுட்டு ஹூப்ஸ் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான பார்ட்டி வேர், சில்வர் ட்ரெஸ்ஸஸ்க்கு, சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிக்கும் வந்துட்டு இந்த மேக்கப் லுக் காம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு சில்வர் ஜுவல்லரியோட இந்த லுக் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன்.
ஸோ டூ லெட் மீ நோ இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது. இது நான் உங்களுக்கு பல வாட்டி காமிக்கணும்னு நினச்சது. பிகாஸ் பேர் வச்சு எல்லா ஈவெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சு நம்ம வந்துட்டு மேக்கப் க்ரியேட் பண்ணலாம். பட் ஆக்சுவல் விஷயம் என்னன்னா, ஒரே மேக்கப்பே நீங்கள் எல்லா ஈவெண்ட்டுக்கும் தாராளமாக போடலாம், தப்பு கிடையாது. மாற்றியும் போடலாம், அதுவும் வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது ஒரே மேக்கப் லுக் எல்லா டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ்க்கும் செட் ஆகும். உங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் நீங்கள் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிங்கனாலே அப்ராப்ரியேட்டாக இருக்க போகிறீங்க. அதை இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.